உக்ரைனுக்கு என்ன தேவை, என்னதான் தேவை அப்படிங்கிற கேள்விக்கு கண்டிப்பாக ஒரு பதில் கிடைச்சிருக்கு. பெட்டர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்களுக்கு வேணும்னு. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிடைச்சா மட்டும் போதுமா உக்ரைன் அப்படிங்கிற கேள்விக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எங்களை பாதுகாப்பதற்கான சிறப்பான நாடுகளுடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் கோரியிருக்கிறார்கள். அப்போ நேரடியாக டொனால்டு ட்ரம்ப் இந்த ஆட்டத்திலே இல்லை அப்படிங்கிறத பல நாடுகளும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக எல்லா மீடியாவும் பேசுகிற மாதிரி ஒருவேளை டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் பேசி உக்ரைனை டீலில் விட்டுருவாங்களோ அப்படிங்கிற அந்த யோசனை இருக்கும்போது தான் துருக்கி இந்த கேமுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. துருக்கியினுடைய என்ட்ரி, அது கூடவே டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய என்ட்ரி அப்படின்னு சொல்லி 2025 ரொம்ப சிறப்பான சம்பவங்கள் நிறைந்த வருடமாக இருக்க போகுது. சரி, என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாமா? பெட்டர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்டிருப்பதற்கான காரணம் என்ன? கடைசியாக ரஷ்யா பயன்படுத்தின அந்த மிசைல் தான். ஐசிபிஎம்லாம் கிடையாதான், இன்டர்மீடியட் ரேஞ்சு பெலிஸ்டிக்ஸ் மிசைல் அப்படின்னு சொன்னதுக்கே இங்கே பெரிய நடுக்கம் வர ஆரம்பிக்கும் போது இன்னும் நிறைய இருக்குது, வேணும்னா எடுத்து காண்பிக்கவா அப்படின்னு சொல்லி மெத்வெதேவ் அவர்கள் வேறு இன்றைக்கி சொல்லியிருக்கார். எஸ், மேற்குலக நாடுகளுக்கு ரொம்ப பெரிய அளவில் சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். எங்கள் சர்ப்ரைஸ் மிசைல்ஸ் எல்லாமே வெயிட்டிங். நீங்கள் அதை பார்க்கணும்னு சொன்னீங்க, எங்களுக்கு எதிராக ஏதாவது செய்கிறீங்கன்னா உங்களுக்கு லைவாக அதுக்கான டெமான்ஸ்ட்ரேஷனை காண்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் மெத்வெதேவ் அவர்கள். அது மட்டும் தானா, கர்கிவ், சுமி போன்ற ரீஜனில் இன்றைக்கும் ரொம்ப பெரிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க ரஷ்யா. டோட்டலாக 70க்கும் அதிகமான ட்ரோன்ஸை ரஷ்யா எங்களுக்கு எதிராக பயன்படுத்தினாங்க அப்படின்னும் 58 ட்ரோனை நாங்கள் அடித்து துவம்சம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி உக்ரைனும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி ரஷ்யாவும் அவங்களுடைய ஒரு கணக்கு காண்பித்திருக்கிறார்கள், 40க்கும் அதிகமான உக்ரைன் ட்ரோனை நாங்கள் அடித்து துவம்சம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு ட்ரோன் வார்ஃபேருக்கான ஒரு யுத்தத்தை நம்ம இங்கே பார்க்கிறோம். இன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இணைந்திருந்தீர்கள், டிபி ட்ரூப்ஸ் நம்ம வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் இருந்தீங்கன்னா நான் ஒரு வீடியோவை பகிர்ந்திருந்தேன். அந்த வீடியோவில் பெரிய அளவில் ட்ரோன்ஸை எப்படி உருமாற்றம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இதுவரையிலும் ட்ரோன் அப்படிங்கிறது பறக்கிற வகை அப்படிங்கிறது மட்டும்தானே தெரிஞ்சிட்டு இருந்துச்சு நமக்கு. ஆனால் புதுசாக ஒரு ட்ரோனை கண்டுபிடிச்சிருக்காங்க. பொதுவாகவே ஒரு லோ ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் ரேடாரில் சிக்க வைப்பது, இல்லாட்டி ரேடாரில் தெரிவது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அது எக்ஸாக்ட் பெரிய மிசைலாக இருந்தாலுமே அதுதான். ஆனால் குட்டி ரக ட்ரோன் அப்படிங்கிறத ஓடவும் வைக்க முடியும். ஓட வைக்கிற இடத்துல திடீர்னு ஏதாவது இடர்பாடுகள் வந்தால் அந்த வீலை அப்படியே மடக்கி பறக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே வேறு லெவல் கண்டுபிடிப்பு. அந்த வீடியோ தான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இதே மாதிரி ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது ஏகப்பட்ட ரூபத்தில் இப்போது வலம் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி நீங்கள் ரஷ்யாவினுடைய ஊடகத்தினுடைய பல செய்திகள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பில்டிங்கில் எல்லாத்துலேயுமே ஒரு நெட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத அவங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க. எதுக்காக இந்த நெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டால், அங்கேருந்து வரக்கூடிய உக்ரைனுடைய ட்ரோன் ஒரு பில்டிங்கில் வந்து டைரெக்டாக இம்பேக்டை ஏற்படுத்தி அந்த பில்டிங்கில் பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு இந்த நெட்டில் மோதினோடனே, நெட்டில் அந்த வெடித்த உடனே நெட்டை மட்டும்தான் பாதிக்கும், பில்டிங்க்கு எந்த விதமான இம்பேக்டும் ஏற்படாது அப்படின்னு சொல்லி, பில்டிங்க்கு எந்த விதமான இம்பேக்டும் ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறதுனால அந்த நெட்டை இப்போ எல்லா பில்டிங்லையும் போட்டுட்ருக்காங்களாம். இதே மாதிரி தான் டேங்குகளுக்கு போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? டேங்குக்கு மேலே சின்னதாக ஒரு பரன் மாதிரி கட்டி அந்த பரன் ஃபுல்லாக ஒரு இரும்பு நெட்டை போட்டிருந்தாங்க. அப்போ அந்த இரும்பு நெட்டில் வந்து ஒரு ட்ரோன் அப்படி இல்லைன்னா குண்டுகள் வந்து விழும்போது அந்த இரும்பு நெட்டு மட்டும்தான் பேர்த்துக்கிட்டு போகும், மீதம் இருக்கும் அந்த டேங்குக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. ஸோ இந்த சேம் கான்செப்டை இப்போ ஒவ்வொரு பில்டிங்கை பாதுகாப்பதற்காகவும் ரஷ்யா செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த யுத்தம் அப்படிங்கிறது எப்போ வேணாலும் எஸ்கலேட் ஆகலாம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்படின்னா இதனால் அமெரிக்காவுக்கு ஏதாவது லாபம் இருக்கான்னா, அமெரிக்காவுக்கு ஆயுத விற்பனை அப்படிங்கிறது நடக்குது. சரிப்பா, இது ஐரோப்பிய ஒன்றியத்தை ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கும்னு சொல்கிறாங்களே, அதனாலேயும் அமெரிக்காவுக்கு லாபம் இருக்குன்னு சொல்கிறாங்களே, உண்மையான்னு கேட்டால் எஸ். கடைசியாக நீங்கள் எடுத்து பாருங்களேன், எனர்ஜி, உக்ரைனுக்கு தேவையான எனர்ஜி, அது மின்சாரம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக அமெரிக்க நட்பு நாடுகள்கிட்டருந்து வருது. ஸோ உக்ரைனுக்கான அந்த எனர்ஜி, ஏன்னா எனர்ஜி கிரிட் மேலே தானே ரஷ்யா தாக்குதலை நடத்துகிறாங்க. அப்படி தாக்குதல் நடத்தும் போது அங்கே இருக்கக்கூடிய வீடுகளுக்கு மின்சார தட்டுப்பாடு அப்படிங்கிறது வரும். அப்படி மின்சார தட்டுப்பாடு வரும்போது பக்கத்து நாடுகளிடமிருந்து கடன் வாங்க வேண்டியதாக இருக்கும். இதனால அங்கே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு கொஞ்சம் லாபம். இன்னொரு லாபம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐரோப்பிய ஒன்றியத்தில் யூரோ அப்படிங்கிறதுல பெரிய சிக்கல்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. எப்போ யூரோ அப்படிங்கிறதுல சிக்கல் வர ஆரம்பிக்குதோ அது டாலருக்கு ரொம்ப சூப்பரான தருணம் அப்படின்னு சொல்லலாம். யூரோவில் சிக்கல் இருக்குப்பா, ஸோ யூரோவை மாற்றிட்டு நம்ம எல்லாமே அந்நிய செலவானியாக டாலரை மட்டும் கையில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாடுகளும் மறுபடியும் முடிவு எடுத்துட்டாங்கன்னா டாலரை அழிக்கவே முடியாது.
கூட முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது யாருக்கு லாபம்? எகெயின் அமெரிக்காவுக்கு தான் லாபம். இதே மாதிரி பல லாபங்கள் உள்ளடக்கியது தான் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்துடுவாங்க, புட்டின் அவர்கள் பேசிடுவாங்க. பேசின பிறகு சீனாவை எதிர்த்து ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வரும்போது உக்ரைனை எதிர்த்து அமெரிக்காவும் விலகிவிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான அந்த கான்செப்ட் நல்லா தான் இருக்குது. பட் அது நடக்குமா அப்படிங்கிறத அடுத்த வருடம் நமக்கு காண்பித்து தந்துவிடும். அதே மாதிரி இப்போ இந்த யுத்தம் அப்படிங்கிறது ஒரு டெசிசிவ் ஃபேஸுக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரஷ்யா உக்ரைன் போர் ஒரு டெசிசிவ் ஃபேஸுக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்கிறத எப்படி நம்மளால் ஒரு உணர முடியல, அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நமக்கு வேணும். வாட் இஸ் டெசிசிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி நானும் கூகுள்லாம் போய் சர்ச் பண்ணிவிட்டு டெசிசிவ் ஃபேஸ் அப்படின்னா அதில் சில காரணங்களை சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இன்டென்சிஃபைடு ஃபைட்டிங் அப்படிங்கிறது தான். இப்போ யுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப இன்டென்சிஃபையாக நடக்க ஆரம்பிக்கும். இப்போ ரஷ்யா உக்ரைன் போகிற பாருங்கள், கடைசி ஒரு வாரம் தான் ரொம்ப இன்டென்சிஃபைடாக நடந்துகிட்ருக்கு. ஸோ அதில் நம்ம டிக் மார்க் போட்டுடலாம். அடுத்ததாக கிரிட்டிக்கல் பேட்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான இடத்துல முக்கியமான ஒரு சண்டை நடந்துகிட்ருக்கும். கர்ஸ்க் பகுதியாக இருக்கட்டும், பிரியான்ஸ்க் ரீஜியனாக இருக்கட்டும், அதே மாதிரி உக்ரைனில் கர்கிவ் ரீஜனாக இருக்கட்டும், இல்லாட்டி கிவ்வாக இருக்கட்டும், இதெல்லாமே கிரிட்டிக்கல் பேட்டில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கிரிட்டிக்கல் பேட்டில் நடந்துட்டு இருந்தாலோ இல்லை இன்டென்சிஃபைடு ஃபைட்டிங் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்தாலோ ஷிஃப்ட் இன் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ நாள் நமக்கு உக்ரைனுக்கு சாதகமாக இந்த போர் போகிற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ரஷ்யாவுக்கு சாதகமாக அந்த ஐசிபிஎம் இல்லை அப்படின்னு சொன்ன மிசைல்லேருந்து ரஷ்யாவுக்கு சாதகமாக இது யுத்தம் போன மாதிரி இருக்குல்ல. அப்போது ஷிஃப்ட் இன் மொமெண்டம் அடிக்கடி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இன்க்ரீஸ்டு ஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நபர்கள் பிடித்து வைத்திருக்கக்கூடிய இடமாக இருக்கட்டும், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகளாக இருக்கட்டும், ஸோ இன்க்ரீஸ்ட் இன் ஸ்டேக்ஸாக இருக்கட்டும், பொட்டென்ஷியல் ஃபார் பிரேக் த்ரூவாக இருக்கட்டும், ஒரு முக்கியமான வெற்றியை நாங்கள் பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிற ஒரு பிரேக் த்ரூ. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துச்சுன்னா அந்த யுத்தம் அப்படிங்கிறது டெசிசிவ் ஃபேஸில் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தமாக. அப்படி பார்க்க போனால் ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது ஒரு டெசிசிவ் ஃபேஸுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஃபேஸிலிருந்து அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தா யார் வெற்றியாளர்கள் யார் தோல்வி அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு தருணமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2021 காபூலில் ஃபால் ஆஃப் காபூல் அப்படின்னு சொல்லுவாங்க. தாலிபான் கையில் காபூல் என்ன செய்யுது, சிக்கிக்குது. அதுதான் அந்த ஆப்கானிஸ்தான் யுத்தத்தில் ஒரு டெசிசிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு நடந்தது பாருங்கள், தாலிபான்கள் ஒட்டுமொத்தமாக ஆப்கானிஸ்தானை கையகப்படுத்தி நாங்கள் தான் அரசமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்கானிஸ்தானை விட்டு அமெரிக்கா வெளியேறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போது ஒரு டெசிசிவ் ஃபேஸ் வந்துருச்சுன்னா சீக்கிரமாகவே ஒரு யுத்தத்தினுடைய ரிசல்ட் வந்துவிடும் அப்படிங்கிறது எழுதப்படாத விதி. அந்த விதி இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக கிளைட் பாம்பு அப்படிங்கிறது தான். ரஷ்யா எங்களுக்கு எதிராக ரொம்ப கிளைட் பாம்பை யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் போன ஒரு வாரத்தில் மட்டுமே அதிகமான கிளைட் பாம்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி உக்ரைன் அவங்களுடைய குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறார்கள். 800 KAB கைடட் ஏரியல் பாம்ஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 400க்கும் அதிகமான அட்டாக் ட்ரோன்ஸ், 20க்கும் அதிகமான மிசைல்ஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு எதிராக ரஷ்யாவால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நாங்கள் தடுத்திருக்கோம், இல்லை இதுலேருந்து நாங்கள் தப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ இந்த கிளைட் பாம்பாக இருக்கட்டும், 400 அட்டாக்கு ட்ரோன்ஸாக இருக்கட்டும், 20 மிசைலாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் எங்களுக்கு அட்வான்ஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்குறாரு. சரிப்பா, அப்போ ரஷ்யா எல்லாமே சரியாக தான் செய்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை. இந்த இடத்துல ரஷ்யாவும் என்ன செய்கிறாங்கன்னா சில கமாண்டர்ஸை மாற்றுறாங்க. ஏன்னா சரியான மெசேஜ் இல்லை அவங்கக்கிட்ட இருந்து, சரியான தகவல் எங்களுக்கு வரமாட்டுக்கு. ஸோ வீக்கான கமாண்டர்ஸை மாற்றுறாங்க ரஷ்யா அப்படிங்கிற தகவலும் வெளியானது. எதுக்காக உடனடியாக இந்த வீக் கமாண்டர்ஸை ரஷ்யா மாற்றுக்கிறாங்க, அதுவும் குறிப்பாக அவங்க கையகப்படுத்தின பகுதியில் இருக்கக்கூடிய கமாண்டர்ஸை மாற்றுறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிற விளக்கம் என்னென்னா, இப்போ தான் யுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் ரஷ்யாவுக்கான வீக்கான கமாண்டர்ஸ் அப்படிங்கிறவங்க யுத்தத்தினுடைய போக்கை மாற்றி விடலாம், எனவே அவர்களை நாங்கள் களை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக போலந்து சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை தான், எஸ் யுத்தம் ரொம்ப டெசிசிவாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உலகம் மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. சொல்லப்போனால் வேர்ல்டு வார் 3னுடைய முக்கியமான புள்ளியில் நம்ம நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி போலந்து நாட்டை சேர்ந்த சில அரசியல்வாதிகள் சொல்லியிருக்கிறார்கள். போலந்து தான் இதனுடைய உண்மையான ஹீட்டை அறியக்கூடிய ஒரு நாடு. ஃபஸ்ட்டு போலந்து, அடுத்ததாக பெலரஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 நாடுகள் 2 எதிரெதிர் துருவங்கள் இருக்கக்கூடிய நாடுகளுடைய நட்பு நாடுகள். இந்த நட்பு நாடுகளுக்கு தெரியும் அடுத்ததான் என்ன நடக்க போகுது, நம்ம நாட்டுக்கு இதனால் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதன் அடிப்படையில் போலந்து சொல்லியிருக்கக்கூடிய இந்த வார்த்தை ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தை. ஸ்டார்ம் ஷேடோ அப்படிங்கிற மிசைல்ஸை நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொன்னாங்க. ஆனால் ஸ்டார்மர் அவர்கள், யூகேனுடைய இப்போதைய பிரைம் மினிஸ்டர், என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஸ்டார்ம் ஷேடோ மிசைலை உக்ரைன் ஃபயர் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது எங்களால் உறுதியாக சொல்ல முடியலன்னு சொல்லிட்டாங்க. ஏன்பா ஸ்டார்மர் அவர்கள் திடீர்னு இப்படி ஒரு யூட்டர்ன் அடிக்கிறார் அப்படின்னு பார்த்தா, சார்
இந்த யூகேல பிரைம் மினிஸ்டரை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி பல லட்சம் மனிதர்கள் கையெழுத்து வாங்குற அந்த வேலையெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்களாம். சில குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாகவே லட்சக்கணக்கான கையெழுத்துகள் வந்துட்டு இருக்கான். அப்படி பார்க்க போனால் ஸ்டார்மரையும் சீக்கிரமாக தூக்கி எரிஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் ஸ்டார்மருக்கு இருக்குமா இல்லையா? இதே யூகே தான் சொல்லியிருக்காங்க, ரஷ்யாவினுடைய ஹேக்கர்ஸ் எல்லாமே தயாராகிட்டு இருக்காங்க. யூகேனுடைய வெப்சைட்டுக்குள்ளே ஏறுவதற்கும் அவங்களுடைய அரசாங்க கோப்புகளை நீக்குவதற்கும் டேட்டாவை திருடுவதற்கும் ரஷ்யாவினுடைய ஹேக்கர்ஸ் தயாராகி வருகிறார்கள். இதே மாதிரியான ஒரு வார், அதாவது சைபர் வார் அப்படிங்கிறத ரஷ்யா பல நாடுகளுக்கு எதிராக செய்ய போகிறது. உலக நாடுகளே ஒன்றிணைங்கள், ரஷ்யாவுக்கு எதிராக குரல் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. நிறைய அப்டேட் நானும் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். அப்போ இந்த அப்டேட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.